அனைவருக்கும் நோத்பிரமையின் பணிவான வணக்கங்கள். கடவுளை காண ஆசையாக நம்ம கோயிலுக்கு போகிறோம். மன மகிழ்ச்சியோடு போயிட்டு ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்ட்டு வழிபட்டுட்டு வரலான்னு போகும்பொழுது எண்ணற்ற கூட்டங்கள் அலைமோதிக்கிட்டு இருக்குது. அந்த கூட்டத்தையும் நம்ம மீண்டு அதிலிருந்து போயிட்டு பகவானை வழிபட்டு வீட்டுக்கு வரோம். வந்து ஓரளவுக்கு மன மகிழ்ச்சியோட ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு கதவை திறந்து பார்க்கும்பொழுது ஒரு பேரதிர்ச்சி. என்ன அப்படின்னா, வீடு பூரா பூட்டிய கதவுலாம் திறந்து போட்டு எல்லாமே களவாடி போய் உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து நகைகள், பணங்கள், பொருட்கள் எல்லாமே சேதமாக இருந்தால் ஒரு பக்தனுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உணர்ந்தேன். ஏன்னா எங்கள் வீட்டில் இது நடந்தது, என்னுடைய உறவினர், என்னுடைய அக்கா வீட்டில் இது நடந்தது. இதை பார்க்கும்பொழுது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றதுமே நான் உணர்ந்தேன். ஸோ அவங்களுக்கு ஆறுதலாக உடனே அங்கேருந்து புறப்பட்டு வந்து அவங்களுக்கு நிறைய ஆறுதல்கள் சொல்லி அவங்கள ஓரளவுக்கு தேற்றி கொண்டு வந்தேன். காவல்துறைக்கும் நம்ம புகார் தெரிவித்தோம். வந்தாங்க, அதை பார்த்தாங்க. உடனே அந்த பொருட்களை டக்குன்னு மீட்டு எடுக்கிறது சிரமம். ஏன்னா அவங்களுக்கு எண்ணற்ற வேலைப்பாடுகள். நம்ம அதுக்கேற்ற போல் நேரங்கள் கொஞ்சம் பொறுத்து காக்கணும். எல்லாருடைய ஊரில் இருக்கக்கூடிய சிசிடிவிலாம் அந்த வழியெல்லாம் பார்க்கும்பொழுது எல்லாருமே அவங்க வீட்டுக்கு வாசலில் மட்டுமே வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா எதுவும் ரோடெல்லாம் கவராகவே இல்லை. அப்போ ஒன்று நினச்சேன், அப்போது எல்லாருக்கும் தனக்கு மட்டும் பாதுகாப்பு இருந்தால் போதும், மற்றவங்களுக்கு எப்படி போனால் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு சூழலுமே அங்கே இருக்கும். ஏன்னா அவங்க வீட்டுக்கு அவங்க பாதுகாப்பாக இருக்காங்க. கொஞ்சம் கூட கேமராவை கொஞ்சம் தூக்கி கூட மாற்றி ரோட்டுக்கு தெரிகிற மாதிரி கூட வைக்கலை. ஸோ எல்லாத்தையுமே தேடி பார்த்து வந்தோம். இது நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ நம்ம அடுத்தது நம்ம வந்து ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், ஒரு கண்காணிப்பு கேமரா வைக்கிறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் அட்லீஸ்ட் ரோடு தெரிகிற மாதிரியாவது வைக்கணும் அப்படின்னு கற்றுக்கிட்டேன். ஏன்னா நமக்கு மட்டுமே இதில் சுயநலமாக இல்லாமல் கொஞ்சம் பொதுநலத்தோடு நம்ம அதில் செயல்படணும்னு எங்கள் அக்காட்ட சொன்னேன். இன்கேஸ் நீங்கள் ஒரு சிசிடிவி கேமரா வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ரோடெலாம் கவர் ஆகிற மாதிரி, அந்த வழியாக வண்டிகள் போகிறது கொஞ்சம் கவர் ஆகிற மாதிரி வைங்க அப்படின்னு சொன்னோம். அதுவுமே நிறைய பேர் கேட்டதுக்கு கரெக்டாக அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் சில பேர் தர்றதுக்கு கொஞ்சம் தயக்கம் காட்டினாங்க. ஸோ இதை மாதிரி நிறைய இடர்பாடுகள் இருக்குது. இப்போது கடவுளை நம்ம எப்படி அந்த இடத்துல கற்றுக்கிறது, கடவுள்கிட்ட நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு நிறைய பேர் கேள்விகள் கேட்கலாம். நீங்கள் நிறைய பாடல்கள் படிச்சிருப்பீங்க. உள்ளம் பெருங்கோயில், உன் உடம்பு ஆலயம், தெல்ல தெளிந்தோருக்கு சீவன் சிவலிங்கம் அப்படின்னு. ஜீவன் தான் சிவலிங்கம். நான் எப்பயுமே கூட்டத்தை கண்டால் கொஞ்சம் ஒதுங்கியே இருப்பேன். என்னுடைய நிலைப்பாட்டை நான் உணர்வேன். என்ன நான் வழிபடுறதை கற்றுக்கிட்டேன். அன்னையிலேருந்து மகிழ்ச்சி தான். மற்றவங்க கஷ்டத்தில் இருக்கிறத என்னால் உணர்ந்தேன் அப்படின்னா அவங்களுக்கு என்னால் ஆறுதலாகவோ ஏதோ ஒரு உதவிகள் செய்கிறதுக்கு அங்கே ஓடி போய் நிற்கிறதுக்கு தயக்கம் காட்ட மாட்டேன். ஸோ நான் கற்றுக்கிட்டது, கடவுள் எங்கே இருக்கார் அப்படின்னா உங்களுடைய உள்ளத்தில் குடிக்கொண்டுட்டு இருக்காரு. இன்கேஸ் நீங்கள் கடவுளை காண வெளியே போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த பொருட்களை எல்லாத்தையுமே பாதுகாப்பான ஒரு இடத்துல வச்சுட்டு எங்கே வைக்கணுமோ யாருக்கு கண்ணுக்கு தெரியாத சில இடங்களை நீங்கள் அதை வைத்து விட்டு செல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி வீடுமே பாதுகாப்பு இல்லாத சூழலாகிடுச்சு. பகவான் உங்களுக்குள்ளே இருக்காருன்னு நினைக்கிறேன். அதை மட்டும் உணருங்க. வாழ்க யோகம்.